வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது மிக புனிதமான ஒரு நாள். மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறு. சிவராத்திரி என்றால் என்ன தெரியுமா? சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான இரவு என்பதே அதன் பொருள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி நாளில் வரும் இரவையே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். இப்போது சிவராத்திரி தோன்றிய முக்கிய வரலாறுகளை பார்ப்போம். சிவ பார்வதி திருமணம். ஒரு புராணக் கதையின்படி இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. அதனால் இந்த நாள் சிவனும் சக்தியும் இணைந்த மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. திருமண வாழ்வு நலமாக இருக்க, குடும்பத்தில் அமைதி நிலைக்க இந்த நாளில் சிவனை வழிபடுவது சிறப்பு. ஜோதிர்லிங்கம் தோன்றிய நாள். மற்றொரு முக்கியமான வரலாறு. ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் முடியும் தொடக்கமும் இல்லாத பெரும் ஜோதிர்லிங்கமாக தோன்றினார். அவரின் உச்சியையும் அடியையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்று சிவன் தன் உண்மை மகிமையை உலகிற்கு வெளிப்படுத்திய நாளே மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. உலகத்தை காத்த சிவன் கடலை கடைந்த போது ஹாலாஹல விஷம் வெளிவந்தது. அந்த விஷம் உலகத்தை அழிக்காமல் இருக்க சிவபெருமான் அதை அருந்தி உலகத்தையே காத்தார். இந்த தெய்வீக நிகழ்வும் சிவராத்திரியோடு தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. வழிபாட்டு முறை. மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள். இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுகிறார்கள். ஓம் நமசிவாய மந்திரம் ஜபிக்கிறார்கள். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இதனால் பாவங்கள் நீங்கி மன அமைதி, ஆரோக்கியம், அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் மகா சிவராத்திரி ஆன்மீக சக்தி நிறைந்த மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஓம் நம சிவாய.